நீங்க வந்து அமெரிக்கா ஈரான் வார பத்தி சொல்றீங்க. ஷேக்ஸ்பியர் அந்த காலத்துல சொல்லியிருந்தாரு, ஸ்மெட்லி பட்லர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு புக்கில் இருக்காரு, நாங்க வார்ன்ற பேர்ல நடத்தினது எல்லாமே ஸ்கேம் தான். அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, ஸ்கேமுக்கு பதிலா ஸ்வெல் ராக்கெட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அது 1920 இருந்த வார்த்தை. அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க, இது ஒரு ராக்கெட் மாதிரி தெரியுது, இது ஒரு ஸ்கேம் மாதிரி தெரியுது தான் அவங்க பேசிப்பாங்க. அவர் என்ன சொல்றாரு அந்த புத்தகத்துல, சென்ட்ரல் அமெரிக்கன் ரிப்பப்ளிக்ஸ், மத்திய அமெரிக்க நாடுகளில் குறைந்தபட்சம் ஒரு 1/2 டஜன் நாடுகளை நாங்கள் சின்னாபின்னமாக்கி இருக்கிறோம் எங்களுடைய வால் ஸ்ட்ரீட் நன்மைக்காக. அவர் பயன்படுத்துற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, we have half a dozen Central American republics for the interest of the Wall Street அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திருக்காரு. என்ன சொல்றாரு, நான் சின்னாபின்னமாக்கலாம்னு சொல்றேன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திருக்காரு. இப்ப அமெரிக்கா வந்து ஈரான் இது நடக்குது அப்படின்னா இன்னும் என்னோட இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, சண்டை நடக்கக்கூடிய 2 நாடுகளுக்குமே ஆயுதங்கள் சப்ளை பண்றது யாரு? எல்லாமே ஒரே நிறுவனம் தானே.